நம்மளோட வாழ்க்கையில் சில பேருக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னு தெரியவே கூடாது. இன்னும் சில பேருக்கு நம்ம மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றதும் தெரியக்கூடாது. ஒரு சில பேருக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னே தெரியக்கூடாது. சில உறவுகள் நம்மளுக்கு தந்துட்டு போன காயங்களுக்கு மருந்தை தேடுறேன் அப்படின்னு மற்றொரு உறவை தேடி செல்லாதீங்க. மருந்தால் சரியாகாத காயம் கூட மறந்தா சரியாயிடும். மறதி அப்படின்ற ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா நம்ம மனக்காயங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மருந்து. அதிகமாக நம்ம நம்பிக்கை வச்சவங்களே நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களே, யாரை நம்ம அதிகமாக நம்பினோமோ அவங்களே நம்மளுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்களே அப்படின்னு அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. யாரோ ஒருத்தர் தர்ற ஏமாற்றமும், யாரோ ஒருத்தர் செய்கிற துரோகமும், யாரோ ஒருத்தர் தந்த அவமானமும், யாரோ ஒருத்தருடைய விலகலும் தான் நாம் இன்னும் நல்லா வாழணும் அப்படின்ற எண்ணத்தையும் வைராக்கியத்தையும் நம்மளுக்கு கொடுக்குது. உங்களை எதிர்த்து நிற்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரியும் இல்லை. உங்களை சுற்றி எப்போதுமே உங்கள் கூடயே இருக்கிற எல்லாருமே உங்களோட உறவுகளும் இல்லை. காலமும் சில சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக நம்மளுக்கு உணர்த்திடும் யார் யார் எப்படி அப்படின்றத. மனசார யாரையுமே ஏமாத்தாதீங்க. அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கிற அளவுக்கு உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க. நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றதுக்கான ஒரு சில உறவுகள் இருக்குது பார்த்திங்கன்னா, அவங்கக்கிட்ட நம்ம எப்போவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். ஒரே ஒரு தடவை பொய்யை சொல்லி அது பொய் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க உரசி பார்க்குற ஒரு கட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நீங்கள் ஒதுக்கப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து நில்லுங்க. அதே மாதிரி புகழப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா அமைதியாக அடங்கி நில்லுங்க. விமர்சிக்கப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா மௌனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் நேசிக்கப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பாக இருங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு வசப்படும். உங்களோட கவலை பலவீனம் இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதை உங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக அவங்க எப்போ கையில் எடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. உங்கள் கூட இருக்கிற உண்மையான ஒரு சில உறவுகளை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கையோட அழகு அப்படின்றது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்றதுல இல்லை, உங்களால் மற்றவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. உங்களை ஏமாத்துறதா நினச்சி உங்ககிட்ட பழகிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஏமாந்து போகிற மாதிரியே நடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்க கிட்ட உங்களை நீங்கள் நிரூபித்து அதனால் எதுவும் மாற போகிறது இல்லை. வலிகளுக்கு ஆறுதல் தேடுறதை விட வலியை தராத அன்பை தேடுங்க. அதுதான் எல்லா வழிகளுக்குமான உண்மையான ஆறுதலாக இருக்கும். சில பேர்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம சகிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா உங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்காது. பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசிடுங்க. உங்களுக்கான மரியாதை அப்படின்றது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறதுல இருந்து தான் தொடங்குது. நீங்கள் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான அன்பான உறவை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அன்பை உங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக தேடி வரும். கிடைச்சது கூட ஒரு நாள் தொலைஞ்சு போகலாம், பிடிச்சது கூட ஒரு நாள் பிடிக்காமல் போகலாம். இந்த உலகத்தில் நிரந்தரம் அப்படின்றது எதுவுமே இல்லை. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ பழகிக்கோங்க. எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குது, ஆனால் ஏற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு அதிகமாக எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நடக்காத போது நம்மளுக்கு ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டாகும். சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து சிறந்த விஷயங்களை நீங்கள் உருவாக்க முயற்சிக்கும் போது தான் அதில் மகிழ்ச்சி நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கிது. அழகான நினைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு உறவுக்குமே பிரிவு அப்படின்றது இல்லை. காலையில் உதிக்கிற சூரியன் மாதிரி வாழ்க்கை கூட எப்போவுமே பிரகாசமாக இருக்கும். வாழ்க்கை ஒரு பந்தயம் இல்லை, அது ஒரு பயணம். ஒவ்வொரு அடியையுமே பார்த்தீங்கன்னா அனுபவிக்க பழகிக்கோங்க. வாழ்க்கையை ஒரு போட்டி மாதிரி பார்க்காம ஒவ்வொரு அனுபவத்தையும் கற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கை பயணமானது ரொம்பவே அழகாக இருக்கும்.